ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு பனானா வச்சு நம்ம எப்படி பேன் கேக் வந்து ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து செவ்வாழை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நேந்திர பழம் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம கோதுமையில் தான் சேர்க்குறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், இல்லைனா டின்னராகவும் எடுத்துக்கலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வாழைப்பழம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுத்து உடச்சி வச்சுக்கலாம். அதில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாதி வந்து சுகர் எடுத்துக்கேன், பாதி வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கேன். இது வந்து கோதுமை மாவு. மைதா வந்து நல்லதுள்ள உடம்புக்கு, அதுக்காக நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், 1/2 கப் வந்து ப்ளெயின் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம கோல்டு வினர் ஆயில், அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி தான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மில்க் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து பசும்பால் எடுத்துருக்கேன். பசும்பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸும் கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுலேயே நம்ம வந்து ஒரு பிஞ்சு சோடா மாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு எடுத்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் இப்போ பார்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குதுன்றதுக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கிறேன். பசும்பால் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. உங்கள்கிட்ட பசும்பால் இல்லைன்னா கொஞ்சமாக ஆவின் பால் கூட சேர்த்துக்கோங்க. இந்தளவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு க்ரில் பண்ண வச்சிடலாம். ஸ்டவ்வில் க்ரில் பண்ண வச்சுட்டு இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துலாம் மாவு. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து சாக்லேட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சாக்லேட் வந்து சீவி வச்சுருக்கேன். நட்ஸ்லாம் போட்டு சாக்லேட்டு, ஒயிட்டும் ப்ரௌனும் ரெண்டுமே நான் வந்து சீவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஈவனாக நல்லா தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான ஹெல்த்தி பனானா பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. சூப்பராக மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த சண்டேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கிட்ஸ்லாம் இருப்பாங்க. இன்றைக்கி இப்போவே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.